ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன் அப்படின்னா ஒரு 2 3 நாளாவே வீடியோ போட முடியல. ஸோ ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ போன வாட்டி ஒரு இஷ்யூ, ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு இஷ்யூ. ஸோ அதனால தான் நான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துடும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ வீடியோ வராதுக்கு சாரி. அண்ட் இன்னைக்கு வந்து பொங்கல். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் அதுமா நல்ல செய்தி ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பேட் நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தோடைய இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ சென்சார் போர்டு தான் இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு படத்துடைய பிரச்சனை வந்து விசாரிக்கிறதா இருந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலே வந்து தீர்ப்பு வழங்க வேண்டியது, நேரத்துக்கு விசாரணை நடக்க வேண்டியது. பட் ஆனால் விசாரணை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில சுப்ரீம் கோர்ட் வரக்கூடாது, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புல எங்களால தலையிட முடியாது. ஸோ அதனால 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, ஸோ 20ஆம் தேதி சரியா வரல அப்படின்னா அங்கேருந்து நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் விசாரிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணோம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி கழிச்சிட்டாங்க, தட்டி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பு தான். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான தீர்ப்பு வரல அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதான். ஸோ இன்னும் எத்தனை நாள் தான் இழுத்தடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் கூட படம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி அப்படி நல்ல தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா படத்தை 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல 20ஆம் தேதி சரியான தீர்ப்பு வரல அப்படின்னா 26ஆம் தேதிக்கே ஒத்தி வச்சாலும் ஒத்தி வைப்பாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 20ஆம் தேதி என்ன மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஸோ இன்னைக்கு பொங்கல். ஸோ மூவி டீம்ல ஏதாவது ஒரு அஃபீஷியல் அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ அஃபீஷியலா ஏதாவது ஒரு போஸ்டர் இல்லைனா ஒரு கிளிம்ஸ் இறக்கலாம். பட் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, தெரி படம் ரிலீஸ் ஆகுது ஜனவரி 15ஆம் தேதி, வேற லெவல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் என்னன்னே தெரியாம அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. ஸோ கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா போஸ்ட்போன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பொங்கல் அதுமா தளபதியோட படம் வராது, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இருந்தாலும் படம் வர அன்னைக்கு தான் பொங்கல். ஸோ அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படி ஒரு செலிப்ரேஷன்ல படம் வராது, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தளபதி ஃபேன்ஸ் தாங்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த வகையில் 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோட சென்சார் இஷ்யூ பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படத்தை வரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.